உங்க பிரச்சனை என்ன? இப்ப கனலரசன் திமுகவுக்கு நெருக்கமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல? டிஎம்கேவே பிரச்சனை, வேற எதுவுமே கிடையாது. எனக்கு கனலரசனும் எதுவுமே பிரச்சனை கிடையாது. டிஎம்கே பிரச்சனை அங்க வந்து போய் சேர்ந்தது. எங்க மாவீரன் காடுவெட்டியாருக்கு வந்து 42 வழக்கு போட்டது டிஎம்கே தான். வேற எந்த கட்சியும் 42 வழக்கு போடல. 42 வழக்கு போட்டு குண்டாஸ் 3-4 வாட்டி போட்டதும் டிஎம்கே தான். அந்த கட்சியில எப்படி போய் நாங்க ஜாயின் பண்ணுவோம்? அந்த கட்சிக்கு எப்படி நாங்க போய் சப்போர்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கொள்கை தலைவர் யாரோ அவங்கள பழி வாங்க, அவங்க வழக்கு ஃபுல்லா பழி வாங்கினதே டிஎம்கே தான்றோம். அப்புறம் எப்படி அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்? கனலரசன் திமுகவை நோக்கி போறாரு, நீங்க திமுகவுக்கு எதிராக செயல்படணும்னு நினைக்கிறீங்க, சரியா? சரி, அப்படியே வச்சுங்க. அதுல எந்த தப்புமே நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல உங்க திட்டம் என்ன அதை சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்சிருக்கேன். நீங்க மட்டும் பேசிட்டு நான் எப்படி சொல்றது? சரி சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், பெண்களுக்கு சாதகமான கட்சினே வச்சுங்க. அதுல கனிமொழி அவர்கள் எத்தனை வருஷமா இருக்காங்க? ஆரம்பத்துல இருந்து அவங்களும் அந்த கட்சியில தான் இருக்காங்க. கலைஞர் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்தாரு, இப்ப உதயநிதி எதுக்கு முன்னிறுத்துறீங்க? ஏன் அதுல கனிமொழி அவங்க இல்லையா? அவங்க வந்து எம்பியா இருக்காங்க. கட்சி பிரச்சனை சார். ஒரு பெண்ணுக்கு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதவங்க எப்படி பெண்களுக்கு சாதகமான கட்சின்னு சொல்லுவீங்க? உதயநிதி என்ன சொன்னாரு? சசிகலா அவங்கள்ட்ட வந்து கால்ல விழுந்து ஓட்டு வாங்கினாங்களா இல்ல எப்படி ஒரு சீட் வாங்கினான்னு எப்படி சொன்னா? அது வந்து என்ன பேசுற வார்த்தை அதெல்லாம்? சரி, எந்த இடத்துல அவங்க வந்து பெண்களை கௌரவப்படுத்தி பேசிருக்காங்க டிஎம்கேல? யாராவது ஒரு தலைவர் சொல்லுங்க. திமுக தலைவர் அவர்களை சந்திக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தைகள்னா ஆக்சுவலா என்னன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி 23 தொகுதியில பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நல்ல விஷயம், நல்லது செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க. காடுவெட்டி குரு அவர்களுடைய மகன் வந்து மக்கள் நீதி மையம் தலைமையிலான அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து அது கீழே நின்று ஜெயங்கொண்டத்தில் காடுவெட்டி குருவனுடைய மனைவி போட்டியிடுறாங்க. இது எப்படி உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது? எங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் இல்லை. குடும்பமாக நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்கோம். ஏன் வந்து திமுகவை ஆதரிக்கிறீங்க? திமுகவை நாங்க ஆதரிக்கிறோம்னா எங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனா கிடைச்சிருக்கு. அவரை எதிர்த்து நிக்கணும்னா எங்களுக்கு இதுதான் வழி, வேற வழி இல்லை. அதனால நாங்க எங்க குடும்பமா சேர்ந்து அவரை அழிக்கணும்ன்ற திட்டத்தோட தான் நாங்க இறங்கியிருக்கோம். இப்போ உங்களுடைய சுயலாபத்துக்காக தான் இதை செய்கிறீங்க. ஏன்னா ஜெயகுரு அவர் இருந்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக எந்த நெகட்டிவாகவும் பேசல, எதுவும் செய்யல. அவருடைய மறைவுக்கு பிறகு இப்படி நீங்க நடந்துக்கிறது உங்களுடைய அரசியல் சுயலாபம். உண்மையிலே ஸ்டாலினுக்கு திராணி இருந்தால், தைரியம் இருந்தால் என்னிடம் நேரடியாக அரசியலில் மோத வேண்டும். அதை விட்டுவிட்டு காடுவெட்டியார் பிள்ளைகளை தூண்டிவிட்டு சூழ்ச்சி செய்து கொண்டு கோழைத்தனமாக எங்களை எதிர்க்கின்ற ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு திராணி இருந்தால் நேரடியாக என்னிடம் அரசியல் மோதி பாருங்கள். காடுவெட்டியார் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், அவருக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் அறியாத பருவம் தெரியாது. அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிறார்? பசங்க மாதிரி அவங்க எல்லாம் தெரியல அவங்களுக்கு.